பாருங்க இன்றைக்கி வந்து ஜியாகிரஃபியில் ஃபாரஸ்ட் வைல்டு லைஃப் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன். ஸோ யாரெல்லாம் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 4 எழுதுகிறாங்களோ இது முக்கியமான ஒரு டாப்பிக்கு. நிறையா கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அது ஜிகே பார்ட்லேயும் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் வந்து காடுகள், வன உயிரினங்கள் மற்றும் இயற்கை தாவரங்கள். ஸோ இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க, இந்த ஜியாகிரஃபிக் கண்டென்ட் உங்களுக்கு கணக்கு தெரியும். ஸோ இந்த ஜியாகிரஃபிக் கண்டென்ட்டில் வந்து ஒவ்வொரு சாப்டராக நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அதில் வந்து சாப்டர் நம்பர் பார்த்துக்குவோம் எங்கேருந்து இருக்குன்னு. ஸோ சாப்டர் நம்பர் வந்து 9th சாப்டர், ஃபாரஸ்ட் அண்டு வைல்டு லைஃப். ஓகேங்களா, அண்டு நேச்சுரல் வெஜிடேஷன். இந்த டாபிக் வந்து 9th ஜியாகிரஃபி, 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் இந்த டாபிக் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க, உட்காந்து படிச்சிங்கன்னா இந்த நோட்ஸ் இருக்குதுங்களா, இந்த நோட்ஸை பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு உட்காந்துடுறீங்க. வீடியோ பார்த்துக்கோ, தப்பு இல்லை. ஆனால் வந்து இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி வீட்டில் உட்காந்து மனப்பாடம் பண்ணி படிக்கணும். ஸோ நம்ம காலேஜ் படித்தாச்சு, நமக்கு சும்மா பார்த்தாலே புரியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ புது டாபிக் இருந்தால் அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் நிற்கும். சரிங்களா, அதனால் அப்படி இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ்க்காக இந்த ஸ்டாண்டர்டு புக்ஸ்லாம் எடுத்து வச்சு படிச்சுக்குங்க. சரிங்களா, இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டாபிக் உள்ளே போகும்பொழுது காடுகள், வன உயிரினங்கள், அதுக்கப்புறம் இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றதே வந்து பயோஸ்பியர் தான். புரியுதுங்களா, பயோஸ்பியர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இது நம்மளுடைய பூமியில் இருக்கிற 4வது கோளம், கோள் இல்லை கோளம், 4th ஸ்பியர் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், பாறை கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம், அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், பயோஸ்பியர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. இதில் கடல் மட்டத்திலிருந்து இருக்குல்ல, கடல் மட்டத்திலிருந்து ஸோ அரவுண்டு 20 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரோபோஸ்பியர். சரிங்களா, இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க, வளிமண்டலத்தின் கீழடுக்கு வரை சுமார் 20 கிலோமீட்டர் உயரம் வரை உயிர்கோளம் பரவி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து மேலும் கீழாக 1 கிலோமீட்டர் வரை போனால் ஒரு குறுகியதாக இருக்குமாமா, அங்கே தாவரங்கள், விலங்குகள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த பகுதியோடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன். இப்போ உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா அங்கே எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம் அண்டு பயோமேஸ். புரியுதுங்களா, அதாவது சூழ்நிலை மண்டலம் சொல்லுவாங்க ஈகோசிஸ்டம், அதே மாதிரி பல்லுயிர் தொகுதி அப்படிங்கிறது இந்த பயோமஸ் அப்படி அமைஞ்சு கிடக்கும். அதாவது என்ன மீனிங்கு, டோட்டலாக சொல்லப்போனால் பயோடைவர்சிட்டியை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு. பயோடைவர்சிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சிறியதுலேருந்து பெரியது வரை இருக்கக்கூடிய உயிரினங்கள். சரிங்களா, உயிரினங்கள், ஸ்பீசிஸ், இனக்குழுக்கள், அந்த ஸ்பீசிஸு எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய பிளேஸில் மற்ற மிருகங்களோ, அது மற்ற நம்ம அட்டாக் இருக்கக்கூடிய அது சொல்லுவாங்க எனிமிஸ் யாரையும் நம்மளை வந்து தீண்டாத அளவுக்கு அவங்க எப்படி வாழ்ந்துக்கிறாங்க, அது ஒன்று. ரெண்டாவது, அவங்களுடைய இடத்த எப்படி வாழ கற்றுக்குறாங்க, ஹேபிட்டட். சரிங்களா, வாழ்விடத்தை எப்படி அமைச்சிக்கிறாங்க ஒவ்வொரு விலங்குகளும் அப்படிங்கிறதான் பயோடைவர்சிட்டி. பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக அந்த உயிரின பன்மை வந்து வச்சுருக்காங்கம்மா. உயிரின பன்மை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக வச்சுருக்காங்க. அப்போது அந்த சூழ்நிலை மண்டலமும் அந்த பல்லுயிர் தொகுதியான பயோமஸும் பொறுத்து நுண்ணுயிர்கள், தாவரங்கள், விலங்குகள் எல்லாரும் தன்னுடைய வாழ்விடத்தை அமைச்சிக்கிறாங்க. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது இது வர்டிக்கல் ரேஞ்ச் ஆஃப் பயோஸ்பியர் ஆன் எர்த்து தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இது அப்படி புக்லேயும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. நம்முடைய கடல் மட்டத்திலிருந்து சராசரி எவ்வளோ உயரம் வரைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஈகோசிஸ்டம், சூழ்நிலை மண்டலம் அப்படின்னா என்ன. சரிங்களா, ஈகோசிஸ்டம், சூழ்நிலை மண்டலம்
அப்படிங்கிறது. இப்போ சூழ்நிலை மண்டலம் என்ன ஆகுது? உயிரினங்கள் வாழக்கூடிய இடம் அது. உயிரினங்கள் வாழக்கூடிய இடம். ஸோ த ஆல் லிவிங் ஆர்கனிசம் லிவ் அண்ட் இன்டராக்ட் வித் ஒன் அனதர். எப்படிங்க? ஒருத்தர் வந்து இன்டராக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி வாழக்கூடிய அவங்க. இவங்க ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களாமா கம்ப்ளீட்டாகவே. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய பிளேஸை நம்ம வந்து ஈகோஸ்பியர் சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, எக்ஸாம்பிளுக்கு எந்தெந்த பிளேஸ்ன்னு எடுத்து பார்க்கலாமா? பார்த்தோம்னா அங்கே பார்த்திங்கன்னா கிராப் லேண்ட், பாண்ட் ஈகோசிஸ்டம், ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், டெசர்ட் ஈகோசிஸ்டம். ஸோ இப்போ வந்து நம்ம டெசர்ட் தானே, நம்ம போய் வாழ முடியாது. ஆனால் டெசர்ட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அங்கே வந்து அவங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மண்டலமாக இருக்குது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மண்டலம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இருக்குது. அப்போ சூழ்நிலையை பற்றி படிக்கக்கூடிய அந்த அறிவியலுக்கு பேர் தான் சூழியல் அல்லது ஈக்காலஜி. ஸோ ஈக்காலஜினா எதை பற்றி படிக்கிறோம்? சூழியல். அந்த சூழ்நிலை மண்டலத்தை பற்றி படிக்கிறது ஈக்காலஜி அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எதுக்குங்க சூழியல் ஈக்காலஜி நம்ம ஏன் படித்து வச்சுக்கணும்? இது வந்து சாதாரண ரீசனிங்கில் அனாலஜி அப்படிங்கிற டாப்பிக்கில் கேட்டு விட்ருவான். அதனால் படித்து வச்சுக்கோ, சரிங்களா? இப்போ சூழ்நிலை மண்டலத்தை போய் பார்த்தோம்னா 3 விதமான காம்பனன்ட்ஸ் காணப்படுதுங்க, கூறுகள் காணப்படுது. ஒன்று வந்து அபயாட்டிக், பயாட்டிக், எனர்ஜி காம்பனன்ட். அதாவது உயிரற்ற கூறுகள், உயிருள்ள கூறுகள், ஆற்றல் கூறுகள்னு சொல்லி நம்ம வந்து இந்த கூறுகளாக பிரித்து பார்க்குறோம். அப்போது அபயாட்டிக்னா என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இந்த உயிரற்ற கூறுகள் எதை சொல்ல வரோம்? நிலம், லேண்டு, காற்று, நீர், சுண்ணாம்பு, இரும்பு, இவெல்லாம் வந்து என்னங்க உயிரற்ற அபயாட்டிக் காம்பனன்ட்ஸாக காணுது. இதே மாதிரி பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே வந்து ஒரு 3 பிரிவுகளாக காணப்படுது. 3 கேட்டகரிஸாக இருக்காங்க, சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்கெல்லாம் பிளான்ட்ஸ் போல் அனிமல்ஸ், அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம், தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிர்கள் அடங்கிய 3 பிரிவுகளாக காணப்படுறாங்க. அந்த 3 பிரிவுகள் யார் யார் தெரியுங்களா? அவங்கள நம்ம படித்து வச்சுக்கணும். ப்ரொடியூசர்ஸ், சரிங்களா? கன்சியூமர்ஸ். ப்ரொடியூசர்னால் தெரியும், அவங்க தான் உற்பத்தியாளர்கள். கன்சியூமர்னா என்னது? நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்லி 2 பேர் நான் வச்சுக்கலாம், சரிங்களா? அது இல்லாமல் அந்த நுகர்வோரை பற்றி நம்ம டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொடியூசர் கன்சியூமர்ஸை வந்து கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ப்ரொடியூசர் யாருங்க? உற்பத்தியாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா உயிரினங்கள் தன்னைத்தானே அவங்க வந்து யாரையும் நம்பாமல் வாழ்வாங்க. அவங்க தான் வந்து ஆட்டோட்ராப்ஸ், சரிங்களா? அவங்க வந்து ஆட்டோட்ராப்ஸ், அதாவது தனக்கு வேண்டிய சாப்பாடை தானே செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க, சரிங்களா? அதுக்காக யார்ட்டையும் போய் கேட்க மாட்டாங்க. தற்சார்பு ஊட்ட உயிரி. எக்ஸாம்பிளுக்கு வந்து தாவரங்கள், பாசி, பாக்டீரியா, பிளான்ட்ஸ், ஆல்கே, பாக்டீரியா. கன்சியூமர்ஸ் இருக்கான் இல்லையா? அவன் வந்து என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அவன் எதுவும் ப்ரொடியூஸே பண்ண மாட்டான், சும்மாவே உட்காந்துருப்பான், சரிங்களா? நம்மள மாதிரி நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோமா? நம்ம ப்ரொடியூஸ்லாம் பண்ணல. நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க? மிக்சிங் தான் பண்ணுறோம். அரிசி நம்ம என்ன தயாரிக்கிறோமா? அரிசி ஒரு பக்கம் வாங்கிக்கிறோம், கோதுமை ஒரு பக்கம் வாங்கிக்கிறோம், கெரோசின் கேஸு ஒரு பக்கம் வாங்கிக்கிறோம், ஏன் அங்கே இருக்க அடுப்பு கூட இன்னொரு பக்கம் தான் வாங்குகிறோம். ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து ஏதோ செஞ்சிட்ருக்கோம். நம்ம யார்? கன்சியூமர்ஸ் தான். நம்ம வந்து ஒரு பிறசார்பு ஊட்டு உயிரில் தான் இருக்கோம். அதை எட்டரோட்ரோப்ஸ். அங்கே ஆட்டோட்ராப்ஸ், இங்கே வந்து எட்டிரோட்ரோப்ஸ். நம்மளாம் எட்டிரோட்ரோப்ஸ். மற்றவங்கள நம்பி தான் வாழ முடியும். காலையில் ஏந்திரிச்ச உடனே ஒரு ப்ரஷ்ஷு யாரோ செஞ்சு வச்ச ப்ரஷ்ஷாக தான் நம்ம கையில் எடுக்கிறோம். யாரோ தயாரித்த அந்த பேஸ்ட்டை தான் கையில் எடுக்கிறோம். நம்மளா தயாரிக்கிறோம் பேஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து எட்டிரோட்ராப்ஸில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுறாங்க? இந்த நுகர்வோர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உற்பத்தியாளர்களை சார்ந்திருந்தே இருக்காங்களாமா. நேரடியாக சார்ந்திருக்காங்க அல்லது மறைமுகமாக சார்ந்திருக்காங்களாமா. சரி, இந்த கன்சியூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமாக கன்சியூமர்ஸை நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பிரைமரி, முதல் நிலை நுகர்வோர். செகண்டரி, 2ஆம் நிலை நுகர்வோர். ட்ரெஷரி, 3ஆம் நிலை நுகர்வோர். யார் அவங்க பார்க்கலாமா? பிரைமரினா யார்? நேரடியாக இயற்கையாக உருவான பொருளை போய் சாப்பிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆடுகள், மாடுகள், வரி குதிரைகள், இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? நேரடியாக இலை தலைகளை போய் சாப்பிட்றாங்க இல்லையா? அவங்க தான் பிரைமரி கன்சியூமர்ஸ். செகண்டரி கன்சியூமர்ஸ் யார்? இந்த இலைத்தலைகள் சாப்பிட்ட அந்த விலங்குகளை இன்னொரு விலங்கு போய் சாப்பிட்றோம். எக்ஸாம்பிளுக்கு லயன்,
ஸ்னேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து டைகரு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆடு மாடு மானு அவங்களாம் இலைத்தலை சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள போய் அட்டாக் பண்ணி சாப்பிட்றாங்க. சரிங்களா? சரி, 3வது பேர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வந்து ட்ரெஷரி 3ஆம் நிலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊன் உண்ணிகள் அப்படின்னு. ஸோ கேர்னிவோர்ஸ், டாப் கேர்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாப் கேர்னிவோர்ஸ்னா இந்த இலைத்தலைகள் சாப்பிட்ட எர்பிவோர்ஸும் அதே மாதிரி விலங்குகளை சாப்பிட்டு திங்கக்கூடிய கேர்னிவோர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, சேர்த்து இவங்க சாப்பிட்டுக்குவாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஆந்தை, முதலை இப்படி சொல்லுவாங்க. ஸோ 3 விதமான கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் இந்த கன்சியூமர்ஸை புரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் இருக்கான் பாருங்கள், சாப்ரோட்ரோப்ஸ் சாறு உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா டீகாம்போசர், சிதைப்போர்கள், சிதைந்து போயிடுவாங்க. தானாகவே அவங்க வந்து சிதைந்து போயிடுவாங்க. என்ன பண்ணுறாங்க, இறந்த அழுகிய தாவரங்கள் விலங்கினங்கள் மேலே சாறு உண்ணிகளாக வாழுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் ஃபங்கஸ், மஷ்ரூம்ஸ். இவங்க வந்து இறந்ததாக இருக்கலாம் அல்லது உயிரோடு கூட இருக்கலாம். சரிங்களா? டீகாம்போசஸ் வந்து நடக்கும். ஜென்ரலி என்னது, இறந்தது தான் டீகாம்போஸ் மேக்ஸிமம் நடக்கும். 3வது கூறுகள் யார், ஆற்றல் கூறுகள், எனர்ஜி காம்பனன்ட்ஸ். சரிங்களா? அப்போ எனர்ஜி கொடுக்கக்கூடியவங்க. ஸோ பிற ஆற்றல், அதாவது ஆற்றலை இவங்க வாங்கிக்குவாங்க. ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்றுவதற்கு பயன்படக்கூடிய அந்த ஆற்றல் கூறுகள் அப்படிங்கிறது தான் முழுமையாக சூரியன் ஆற்றலை வாங்கி அதை வாழ்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த ஒரு அழகான சூழ்நிலை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள், சிதைவோர்கள் எல்லாரும் இந்த ஆற்றல் கூறுகளை வந்து பங்கு பெறக்கூடியவங்க. சரிங்களா? ஸோ அதனுடைய ஃபுட் வெப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணவு வலையை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது புக்கிலையும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதை பார்த்துட்டு நீங்கள் யார் யார் என்னென்ன சாப்பிட்றாங்க, அதை யார் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபுட் செயின், ஃபுட் வெப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி. சரிங்களா? பயோடைவர்சிட்டி என்னங்க, அது உயிரின பன்மை. அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிர்கள் அவங்க ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க இருக்கும் பொழுது தன்னுடைய ஹேபிட்டேட்டை அவங்க வந்து மாற்றிக்கிறாங்க. இது வந்து பர்டிகுலராக எதையும் சொல்ல முடியாது, அனைத்து. ஸோ ஈச் அண்ட் எவரி ஸ்பீசிஸ், நோ மேட்டர் ஹவு பிக் ஆர் ஸ்மால், இதை பொறுத்து எதுவுமே இல்லை. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை மண்டம், சுத்தமான நீர், காற்று, வளமான மண், உணவு, மூலப்பொருட்கள், மருந்து பொருட்கள் வழங்குகிறது. இதான் வந்து இந்த சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாக்கக்கூடாது. அது இழந்து போச்சு அப்படின்னா இந்த லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இதெல்லாம் கிடைக்காமல போயிடும். சரி, பயோமெஸ், பல்லுயிர் தொகுதிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நிலவாழ் பல்லுயிர் தொகுதிகளாகவும் இருப்பாங்களாமா, நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியாகவும் இருப்பாங்க. ஸோ டெரஸ்ட்ரியல் பயோமஸ், எக்வாட்டிக் பயோமஸ். அப்போ இவங்க வந்து பயோமஸ் வந்து எப்படி இருக்காங்க, அதாவது சாதாரணமாக நிலவாழில் வாழ்கிறாங்க, நீர்லேயும் வாழ்ந்துட்டுருக்காங்க. சரிங்களா? சரி, இவங்க நிலவாழ் நீர்வாழ் வாழ்கிறாங்கன்னா அப்போது நிலத்தில் இருக்கிறவங்க நீரில் வாழ முடியுமா? முடியாது. நீரில் இருக்கிறவங்க நிலத்தில் வாழ முடியாது. அப்போ அந்தந்த பல்லுயிர் தொகுதியை பயன்படுத்தி அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலத்தோற்றம், அந்த நிலத்தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலத்தோற்றம் காலநிலை. ஸோ நிலத்தோற்றத்துக்கு இங்கிலீஷில் ரிலீஃப், காலநிலைக்கு கிளைமேட்டு. சரிங்களா? அதே மாதிரி தாவரங்கள் அங்கே எப்படி வாழ்கிறாங்க, அந்த எந்த காரணிகளை பயன்படுத்தி வாழ்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம வந்து நிலவாழ் நீர்வாழாக பிரிக்கிறோம். சரிங்களா? இன்னொன்று பாருங்கள், ஒரு இடம் ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்ன ஹாட்ஸ்பாட்ஸ்? ஸோ நம்மளுடைய உலகத்திலேயே கிட்டத்தட்ட 34 ஏரியாஸ் வந்து ஹாட்ஸ்பாட், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. வலைமையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரின பன்மை தகுதி வலைமையங்கள் 34 இடத்துல பிரிச்சிருக்காங்களாமா. ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் 70% மேலாக, சரிங்களா, அவங்க வாழ்கிறதுக்கான தாங்களே ஹேபிட்டேட், அவங்க வாழ்விடத்தை அமைச்சிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 70% மேலாக. அதை தான் வந்து ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது எங்கெங்கே இருக்குது, இமயமலைகள், ஹிமாலயாஸ், மேற்கு தொடர்ச்சி மலை,
இந்தோ பர்மா பிரதேசம், சுந்தரா பகுதி, நிலப்பகுதி இங்கெல்லாம் வந்து வளைவு மையங்களாக முக்கியமாக பிரித்து வச்சுருக்காங்களாமா. ஸோ அந்த ஹாட்ஸ்பாட்டை தான் நீங்கள் வந்து ஒரு படத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். இந்தியாவில் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாலயாஸ், நார்த் ஈஸ்ட் இந்தியா, வெஸ்டர்ன் காட்ஸ், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். மூன்றாவது பாருங்கள். ரெண்டாவது ஃபஸ்ட்டு அந்த பயோமஸ்லேயே வந்து டெரஸ்ட்ரியல் பயோமஸ்னால் என்ன அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ இவங்க வந்து இந்த நிலவாழ் தொகுதிகள் இருக்காங்க, பல்லுயிர் தொகுதிகளாக எப்படி வாழ்கிறாங்க, எங்கெங்கே வாழ்கிறாங்கன்னா வெப்பமண்டல காடுகள், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல சவானா, ட்ராபிக்கல் சவானா, பாலைவன பல்லுயிர் டெசர்ட் பயோமஸ், மித வெப்பமண்டல டெம்பரேட், துந்திரா. ஸோ இந்த 5 பிளேசஸை ஞாபகம் வச்சுக்கணும். இது அப்படியே இந்தியாவுக்கும் வரும். இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது வேர்ல்டில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அப்படியே இந்தியாவுக்கு வரும்போது சேமாக இருக்கும். ட்ராபிக்கல் சவனா, டிசர்ட்டு, டெம்பரேட்டு அண்ட் துந்திரா பயோமஸ். இதே தான் திருப்பி படிக்கும்போது இதே பாயிண்ட்டை தான் அங்கேயும் வரும். சரிங்களா? ஸோ டெரஸ்ட்ரியல் இந்த கிளாசிஃபிகேஷன் பயோமஸை தான் நீங்கள் இந்த படத்தில் பார்த்துருக்கீங்க. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரி, ஃபஸ்ட்டு அதில் பாருங்கள். ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோமஸ், வெப்பமண்டல காடுகளில் இருக்கக்கூடிய பல்லுயிர் தொகுதிகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஜென்ரலி இந்த பிளேஸு எப்படி இருக்கும்? பசுமை மாறா காடுகள், எவர் கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட், பருவகால இலையுதிர் காடுகள். சரிங்களா? பருவகால இலையுதிர் காடுகள். ஸோ சீசனல் டெசிடஸ் ஃபாரஸ்ட். அப்போது ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோமஸ் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? எவர் கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட்டு, சீசனல் டெசிடஸ் ஃபாரஸ்ட்டு. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஆக்சுவலி எங்கே இருக்குது? அமேசான் பேசின், காங்கோ பேசின், இந்தோனேஷியன் ஐலண்ட்ஸ் இந்த பகுதியில் தான் இங்கே வந்து இருக்குது. இந்த பகுதி எல்லாமே எப்படி இருக்கும்? பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகவும் காணப்படும். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஸ்கேட்டர்ட் ஹேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூமன் செட்டில்மெண்ட்டும் அங்கே கிடைக்குது. சரி, இந்த இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? யாரெல்லாம் ஹியூமன் மட்டுமா வாழுவாங்க? தாவரங்களும் வாழுவாங்க, அதே மாதிரி விலங்குகளும் வாழுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பத சூழ்நிலையை பொறுத்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா மலேரியா, வைரஸ், காய்ச்சல் போன்ற வெப்பமண்டல நோய்களும் தாக்குமாமா. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். ரப்பர் மரங்கள், மூங்கில் மரங்கள், எபோனி மரங்களும் காணப்படும். என்னென்ன மிருகங்கள் காணப்படும்? வௌவால், பகற்றுக்கோழி, சிறுத்தை, ஜாக்வார்ஸ், யானை, குரங்குகள். சரிங்களா? அது இல்லாமல் பறவைகளும், முக்கியமான பறவைகளும் காணப்படுமா. ஸோ அதில் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் லப்போசா அப்படிங்கிற ஒரு சொல்கிறதுங்க ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மரம். சரிங்களா? இந்த மரம் புற்றுநோயை புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மரம். ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடுகளை புற்றுநோய் நிறுவனமே அடையாளம் காணப்பட்டு கண்டுபிடிச்ச அந்த மரத்தினுடைய பேர் வந்து லப்போசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி முக்கியமான பாயிண்ட்டு எக்ஸாமில் வரும். ஸோ செகண்ட் ஒன்று பாருங்கள், ட்ராபிக்கல் சவானா பயோமஸ், வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதிகள். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டல மலைக்காடுகள் பாலைவனங்களுக்கும் இடையே, வெப்பமண்டல மலைக்காடுகளுக்கும் பாலைவனங்களுக்கும் இடையே ஜென்ரலி எப்படி இருக்குது? ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அண்டு டெசர்ட்ஸ் பிட்வீன் அந்த இடத்துல இருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதி எப்படி இருக்குன்னா 10 டிகிரி முதல் 20 டிகிரி வட தென் அச்சத்துக்கு இடையே காணப்படும். ஸோ 10 டிகிரி 20 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட்ஸில் அது காணப்படுங்க. சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய அந்த புல்வெளிகள் என்னென்னா அப்படின்னா வச்சுக்கணும், சேகல். சரிங்களா? கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சஹாரா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிளேஸு, அந்த பிளேஸ் எல்லாமே இந்த ட்ராபிக்கல் சவானா பயோமஸை இருக்கக்கூடியது. இங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க? மேக்சிமம் மக்கள் ஆடு மாடுகளை, ஜென்ரலி கால்நடைகளை வந்து மேய்க்கிறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க பேர்னா நாடோடிகளாக காணப்படுறாங்களாமா. ஸோ நொமேடிக் பீப்புள்ஸ். இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரோட்ஸ் கிராஸ், ரெட் ஓட்ஸ் கிராஸ், லெமன் கிராஸ்லாம் அதிகமாக இருக்கிறனால சிங்கம், சிறுத்தை, புலி, மான், வரி குருதை எல்லாமே அங்கே காணப்படுது. சரிங்களா?
இந்த பகுதியில் வந்து என்னென்ன காணப்படுது, என்ன செய்கிறாங்க, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எப்படி எந்த பிளேஸில் இருக்கிறது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு படிச்சுக்கணும். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய சவானா புல்வெளிகள் ஃபேமஸ் தானே. சவானா கிரேஸ்லேண்ட்ஸு. இந்த கிரேஸ்லேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான விலங்குகள் அச்சுறுத்தப்படக்கூடிய விலங்குகள் காணப்படும். அந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபானாஸ் காணப்படும். அந்த இருக்கக்கூடிய பாருங்கள், சிறுத்தை சேட்டா இருக்குது, சிங்கம் இருக்குது, இது மாதிரி பல எண்ணிக்கையில் இருக்குது. ஆனால் தற்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக டிவெண்ட்லிங் டிராஸ்டிக்லி, அதாவது அதோட எண்ணிக்கை மிக வேகமாக குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது பாருங்கள், பாலைவன பல்லுயிர் தொகுதி. ஸோ டிசர்ட் பயோமஸ். ஸோ நேராக பாலைவனத்துக்கு தான் நம்ம போக முடியும். அங்கே தான் அது சூட்டபிள் பிளேஸாக காணப்படும். அங்கே இருக்கக்கூடிய பாருங்கள் 20 டிகிரி டு 30 டிகிரி நார்த் சவுத்து லேட்டிடியூடில் தான் இருக்குது. இங்கே வந்து மழைப்பொழிவு சராசரி ஆண்டு மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக தான் காணப்படுது. வறண்ட வானிலை காணப்படுது. இங்கே உள்ள தாவரங்கள் பேர் படித்து வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஜெரோஃபைட்டஸ். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஞாபகம் இருக்கும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாது. பாலைவன தாவரங்கள்னு சொல்லி படித்து வச்சுருப்ப. படிக்காத பாலைவன தாவரங்கள்லாம் பாலைவனத்தில் வளரக்கூடிய தாவரங்கள் பாலைவன தாவரங்களா? 8 கால் பூச்சிக்கு 8 கால் தான். அதை போய் கொஞ்சம் படிப்பாங்களா? ஆனால் நீங்கள் படிக்க வேண்டியது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெரோஃபைட்டஸ் தான் படித்து வச்சுக்கணும். அப்படியே ஜெரோஃபைட்டஸ் பார்த்தீங்களா, எக்ஸாமில் எப்படி இருப்பான், இப்படி தான் எழுதுவான். ஜெரோஃபைட்டஸ் அப்படின்னு எழுதுனா உனக்கு புரியவா போகுது? இதை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெரோஃபைட்டஸ்ன்னு எழுதிட்டான் அப்படின்னா உனக்கு புரியாது. இதை நீ படித்து வச்சுக்கணும். ஜெரோஃபைட்டஸ்னா பாலைவன தாவரங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாலைவன தாவரங்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படா மழை பெய்யும், எப்படி தண்ணி வரும் அப்படின்னு பார்ப்பாங்க. அல்லது அவங்க தன்னை மாற்றிக்கொள்ளுவாங்க. என்னன்னா பச்சையம் நடக்காதவாறு அல்லது பச்சையம் குறைந்து நடக்கிற மாதிரி அவங்க வந்து தன்னை தானே மாற்றிக்கொள்வாங்க. எக்ஸாம்பிள் இந்த சப்பாத்தி கல்லில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனுடைய பாருங்களேன், முள்ளாக இருக்கும். அந்த முள் மஞ்சளாக மாறி கிடக்கும். சரிங்களா? தண்ணி எல்லாத்தையுமே அந்த சப்பாத்தி இருக்கக்கூடிய அந்த பகுதி பிளேஸில் தான் அது வந்து குண்டாக உட்காந்துருக்கும். தண்ணியை வெளியே விடாது. ஏன்னு சொல்லுங்கள், அந்த தண்ணியிலேருந்து தான் அது வந்து பச்சையம் ஒளிச்சேர்க்கை நடத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து டெசர்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. சரிங்களா? சரி, இந்த வறட்சி பகுதி இருக்கக்கூடிய தாங்கக்கூடிய என்னது முட்புதர்கள் பேசணும் பார்த்தீங்களா? புஷ்ஷஸ்ஸு, பாம்ஸு, ஸ்க்ரப்ஸு, இந்த பனை தாவரங்கள் எல்லாரும் அந்த இடத்துல தான் வாழுவாங்க. ஸோ இவங்களை கொண்டு வந்து மழை பெய்கிற இடத்துல வச்சிங்கன்னா வச்சுக்கங்களேன், இன்னும் நிறையா வளர்ந்து பயங்கர பெருசாக வந்துடுவாங்க. சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய அங்கே அந்த ரெப்டைல்ஸ்லாம் நிறையா இருப்பாங்க தெரியுமா? அந்த மண்ணுக்குள்ளே புதந்து கிடப்பாங்க. பல்லிகள், பாம்புகள், தேள்கள். சரிங்களா? ஸ்னேக்ஸ், லிசார்ட், ஸ்கார்பியன் எல்லாமே வந்து டெசர்ட் ஸ்னேக்ஸ் எப்படி இருக்குங்க, உள்ள மண்ணுக்குள்ளே புதைச்சி கிடக்கும். நம்ம யாராவது எனிமி தான் இருக்குது, நம்மளே அவங்களுக்கு எனிமி தான். சடனாக வந்து மண்ணுக்குள்ளேருந்து வெளியே வந்து பாஞ்சு பிடிக்கும். சரிங்களா? தேள்களும் அப்படி தான், பல்லிகளும் அப்படி தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், பாலைவன சோலை அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அதாவது இந்த ஒயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒயாசிஸ் பாலைவனங்கள் மற்றும் அரை வறண்ட பாலைவன பிரதேசங்கள். இங்கே இருக்கக்கூடிய நீர் நன்னீராக இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குமா. இங்கே வளரக்கூடிய அந்த அந்த மரங்கள் பேரீச்சை மரம், அத்தி, சிட்ரஸு, மக்காச்சோளம் இங்கெல்லாம் வந்து சிறப்பாக வரும். பாலைவன சோலை. அப்போது பாலைவனத்தில் ஒரு சோலை காணப்படுதுங்க. அங்கே தண்ணி இருக்குது, கொஞ்சம் பச்சையம் இருக்குது. பச்சையம்லாம் கண்ணுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்தது 4வது பாருங்கள், மிக வெப்ப மண்டல புல்வெளி பல்லுயிர் தொகுதி. ஸோ டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோமஸ். ஸோ டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோமஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹை precipitation leads to tall and soft grass, lower precipitation leads to short. என்னங்க மீனிங் அது? ஹையர் ப்ரிசிபிட்டேஷன்னா அதிக மழைப்பொழிவு இருக்கும். ஸோ அதிகமான மழைப்பொழிவில் உயரமான மென்மையான புற்கள் வளரக்கூடிய மரங்கள் காணப்படும். குறைவான மலைப்பகுதியில் குட்டையான மென்மையான அந்த வளர்றதுக்கான மரங்கள் காணப்படும். இந்த பிரதேசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரந்த பகுதியாக காணப்படும். இங்கே கால்நடைகள் வளரும். கால்நடைகள் முக்கியமான வேலையாக இருக்கும். பால் பண்ணை தொழில்கள், வெட்டுக்கிளி, ஓநாய், காட்டெருமை, சரிங்களா, ப்ரைரி நாய்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பிரேரி டாக். ப்ரைரி அப்படிங்கிறது அது ஒரு புல்வெளி, அது ஒரு பிளேஸு.
எப்படி நம்ம சவானா புல்வெளி சொல்கிற மாதிரி அது பிரேயரி அப்படிங்கிற ஒரு இருக்குது. அங்கே வளரக்கூடிய நாய் வந்து பிரேயரி நாய் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மித வெப்பமண்டல சொன்ன பார்த்தீங்களா இந்த பிரேயரி, இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் நினச்சிட்டு சும்மா வந்து ஒரு பெட்டு மேலே படுத்துட்டு இந்த புக்கை அப்படியே பார்த்துட்டு இருந்தால் தலையில் ஏறினா ஏறவே ஏறாது. மனப்பாடம் பண்ணிக்கோ, எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ பிரேயரி அப்படிங்கிறது வட அமெரிக்கா, ஸ்டெப்பி யுரேஷியா, பாம்பஸ் அர்ஜென்டினா உருகுவே, வெல்ட் அப்படிங்கிறது சவுத் ஆஃப்ரிக்கா, டவுன்ஸ் ஆஸ்திரேலியா, ஸோ கேண்டன்பர்க் நியூசிலாந்து, மஞ்சூரியன் சைனா. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, இல்லை எனக்கு ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்து தீரும். அடுத்தது துந்த்ரா பகுதி, துந்த்ரா பல்லுயிர் பகுதி, துந்த்ரா பயோமஸ் அப்படிங்க. ஸோ துந்த்ரா அப்படின்னாலே இருக்கக்கூடிய பிளேசஸ் எங்கே தெரியுமா? ஆசியாவில் இருக்குது, கனடாவில் இருக்குது, ஐரோப்பாவில் இருக்குது, சரிங்களா? கிரீன்லாந்து, ஆர்டிக், அண்டார்டிகா பகுதியிலலாம் இந்த துந்த்ரா பகுதி காணப்படுது. இந்த துந்த்ரா பகுதி எப்படிங்கிறது பேரன் லேண்ட்ஸ்னால் அது தரிசு நிலப்பகுதி. ஸோ நீண்ட கடுங்குளிராக இருக்கும், கோடை காலம் குறைவாக இருக்கும், சரிங்களா? கோடை காலங்கிறது அதுவும் குளிராகவே காணப்படும். ஸோ குளிரான சூழ்நிலையே காணப்படும், வெப்பநிலை மிகவும் குறைவாக இருக்கும், சரிங்களா? இப்படி இருந்தால் என்ன ஆகுங்க? அது காற்று சூழலில் முதன்மை உற்பத்தி திறன் மிக குறைந்து காணப்படும். ஸோ நாட் த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் வெரி லோ இன் துந்த்ரா பிளேசஸ். இங்கே இருக்கிற மக்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க? நாடோடிகள், நொமேட்டிக்காக தான் இருக்காங்க, சரிங்களா? நொமேட்டிக் பீப்புளாக தான் இருக்காங்க. இவங்களுடைய வேலையை வந்து ஹண்டிங், ஃபிஷ்ஷிங், இந்த வேலையை தான் முக்கியமான வேலையை செஞ்சிட்ருக்காங்க. கடுமையான காலநிலை இருந்தாலும் அவங்க வந்து வாழ்விடத்தை அடிக்கடி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸாக மாற்றிக்குவாங்களாமா. குளிர்காலத்தில் அவங்க ஈக்ளூ என்ற பனி வீடுகளிலும் கோடை காலத்தில் கூடாரங்களிலும் வாழ்கிறார்கள். ஸோ படித்து வச்சுக்கோ, கேட்டு விட்ருவாங்க. இக்லூன்னா என்ன மீனிங்? அதாவது இந்த துந்த்ரா பிளேஸில் இருக்கக்கூடிய மக்கள் குளிர்காலத்தில் பனி வீடுகளில் பதுங்கி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வீடுக்கு பேர் இக்லூ அப்படின்னு பேர். ஸோ ஆர்டிக் பகுதியிலலாம் வந்து இந்த பாசி இன தாவரங்கள்லாம் இருப்பாங்க. துருவ கரடிகள் கேள்விப்பட்டிருப்போம், சரிங்களா? போலார் பீர், அதுக்கப்புறம் வந்து வேல்வரின், ரெயின்டீர், ஸ்னோலி ஓல், இதெல்லாம் வந்து ஜென்ரலாகவே இந்த துந்த்ரா பிளேசஸில் வந்து காணப்படும், சரிங்களா? அடுத்தது வந்து இப்போ இது வந்து டெரெஸ்ட்ரியல் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து ஏக்வாட்டிக் பயோமஸ் பார்க்குறோம், நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி. ஸோ நீருக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து ஜென்ரலி எப்படி இருப்பாங்க? 2 பகுதிங்க இவங்க. ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருப்பாங்க, நன்னீர்லேயும் இருப்பாங்க, மெரின் பயோமஸ் 2லேயும் இருப்பாங்க. அதாவது கடல் நீர் வாழ் பல்லுயிர் தொகுதியும் அதே போல் நன்னீர் வாழ் பல்லுயிர் தொகுதியும் இவங்க 2ஆக காணப்படுவாங்க. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் அப்படின்னு போய் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், எங்கே இருக்கும்? ஜென்ரலாக ஏரிகள், குளங்கள், ஆறுகள், ஓடைகள், சதுப்பு நிலங்கள் அப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதியில் தான் இவங்க வாழுவாங்க. இவங்களுக்கு வந்து தேவையான குடிநீர், பாசனம், சுகாதாரம் சிறப்பாக இவங்க வந்து வாழுவாங்களாமா. சரி, அப்படி வாழக்கூடிய அந்த மரங்கள் பேர் என்னங்க? ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க? அல்லி தாமரை, பாசின தாவரங்கள், இது இல்லாமல் ஆமை, முதலை, மீன்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க நன்னீரில். அப்படியே நம்ம மெரினுக்கு போகிறோம். ஸோ மெரின் பயோமஸில் அங்கே போய் பார்த்தா ஒரு கடல்லாம் காணப்படுது இல்லையா, உப்பு அதிகமாக இருக்கும், சரிங்களா? அந்த தாவரங்கள் என்ன பண்ணுறாங்க? கடலுக்குள்ளேயே சிறப்பாக வாழ்கிறாங்க. பவள பாறைகள், கோரல் ரீஃப்ஸ் வந்து காணப்படுது. 2ஆம் வகை கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் உள்ளே கிடக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க? சூரியன் இருக்கிற வெளிச்சம் அந்த தண்ணியில், கடல் நீரில் பட்டு அந்த கடல் நீர் இருக்கிற வெளிச்சம் கீழே போகிற வரைக்கும் அவங்க வந்து உள்ளே தண்ணிக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிலத்துக்கு வரவே மாட்டாங்க, தண்ணிக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ நீர்வாழ் உயிரினங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்லாமல் கடற்பூண்டு, கடற்பாசிகள், ஸோ கெல்ம்ஸ், அல்கே, அதே மாதிரி இந்த பகுதியை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? நீரில் மிதக்கும் தாவரங்கள் என்னதுங்க? ஃபைட்டோபிளாங்டான்ஸ். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு ஃபைட்டோபிளாங்டான்ஸும் மனப்பாடம் பண்ணிக்கோ, அப்படியே கேட்பான். ஐஎஸ்எஸ்சிஆர்பியில் வந்து ஃபைட்டோபிளாங்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவான். ஃபைட்டோபிளாங்டான்ஸ் என்னன்னு தெரியுமா? கடலுக்கு அடியில் தாவரங்கள் சிறப்பாக வாழும். ஆனால் நம்ம வச்சுருக்கக்கூடிய தாவரங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போச்சுன்னா அழுகி போய் செத்து போயிடும். ஆனால் இவங்க தண்ணிக்குள்ளேயே இருப்பாங்க.
ஆனால் இவங்க வந்து அழுகவே மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய தாவரத்தின் பெயர்கள் தான் ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் படித்து வச்சுக்கோ. ஏற்கனவே எக்ஸாமில் ஒரு டைம் கேட்டு விட்டான். சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சாப்பாடு, உணவு எல்லாமே வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கும். அங்கேயே நம்ம பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இங்கே இருக்க மக்கள் மீன் பிடித்தல், சுற்றுச்சூழல் மாசுபாடு, கடல் மட்டம் உயர்தல் எல்லாத்தையும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. சரிங்களா? இப்படி வாழ்ந்துட்டுருக்க இவங்க மக்களும் சரி, தாவரங்களும் சரி, விலங்குகள் சரி, அவங்களுக்கு கன்சர்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ல பாதுகாத்தல், அவங்கள பாதுகாக்கணும். ஸோ பல்லுயிர் தொகுதி அப்படிங்கிறதே ஜென்ரலாகவே வந்து அது கடலுக்குள்ளேயும் இருக்கும். அதே மாதிரி நிலப்பகுதி இருக்கக்கூடிய பசுமை மாறா காடுகள், எவர்கிரீன் ஃபாரஸ்ட்லேயும் இருக்கும், டீப் ஓஷியன்லேயும் இது காணப்படும். சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு இனத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம சொல்கிறது ஜென்ரலாக மனிதத்துக்கு மட்டும் இல்லை, விலங்குகள் ஒவ்வொரு இனத்துக்கும் தகுந்த மாதிரி அந்தந்த பிளேஸை அவங்க வந்து ஆக்குப்பை பண்ணி ஹெபிடேட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது உயிர்கோள காப்பகங்கள், இதை நீங்கள் படித்து வச்சுக்கணும். இந்த 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குதாம்மா. ஸோ ரிசர்வ்ஸ், தெர் ஆர் 18 பயோஸ்பீஸ் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2016-17 புக்கில் போடப்பட்டுள்ள இன்ஃபர்மேஷன்ஸ். சரிங்களா? ஆனால் இப்போது மாற்றத்துக்கு உரியது 19 கூட இருக்கலாம், 20 கூட இருக்கலாம். இது பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், உயிர்கோள காப்பகங்கள் என்ன, அதாவது சுற்றுச்சூழல் மண்டலம், சுற்றுச்சூழல் நிலை மண்டலம், தாவரங்கள் விலங்குகள் வாழக்கூடிய பிளேஸை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட இடமா வச்சுக்குவாங்க. அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி கட்டுறதோ, அந்த இடத்துல வீடுகள் கட்டுறதோ எதையுமே வந்து விடாத மாதிரி வைக்கிறது தான். ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஸோ மோர் தென் 18 வச்சுக்கோங்க. நாட் ஒன்லி எக்ஸாக்ட் 18, ஏன்னா 2016-17 அதுக்கப்புறம் மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கம் வரும். இது வரைக்கும் ஜென்ரலாக வேர்ல்டு பற்றி படித்தோம். ஸோ இந்தியாஸ் நேஷ்னல் வெஜிடேஷன்ஸில் என்னென்னா அப்படிங்கிறது தான் இங்கே டச் பண்ணப்பட்டுள்ளது. அதாவது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இவங்களுடைய பிளேசஸ், அதே மாதிரி அவங்க இருக்கக்கூடிய ஹேபிட்டேட்ஸ் எல்லாத்துக்கும் தகுந்தாப்புல தான் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், சரிங்களா, அவங்களாம் வந்து மரங்களை வெட்டுவது, புதர் செடிகள் வந்து வெட்டுவது, கொடிகளை வெட்டுவது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த மரங்கள், புதர்கள், செடிகள், தாவரங்கள் ஆகியது தான் நம்ம வந்து இயற்கை தாவரங்கள், நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் எப்படி இருக்குது? ஸோ காலநிலை, கிளைமேட்டு பொறுத்து, அங்குள்ள சாயில் பொறுத்து, அங்குடைய மழை பொழிவை பொறுத்து, நிலத்தோற்றங்களை பொறுத்து தான் அவங்க நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் வந்து இருக்காங்க. சரிங்களா? அவங்க இருக்கக்கூடிய பிளேசஸ் தான் இந்த கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. க்ரீனில் இருக்கிறது எவர் கிரீன் ஃபாரஸ்ட். சரிங்களா? இலையுதிர், அந்த கலர் பாருங்கள். இலையுதிர் வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட், வறண்ட காடுகள், மலைக்காடுகள், மாங்க்ரோவ் காடுகள், அது மாதிரி காடுகள் வந்து எங்கெங்கே இருக்குது ஒவ்வொரு கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்னுடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அயன மண்டல பசுமை மரக்காடுகள் எப்படி இருக்கும்? அவருடைய மழைப்பொழிவு 200, சரிங்களா, 200 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குமா. ஸோ 200 சென்டிமீட்டருக்கு மேலே அவங்களுடைய அளவு இருக்கும். வெப்பநிலை 22 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் 70% இருக்கும். இப்படி இருக்கிற பிளேஸ் எது அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாமில். ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுதுனாலே அது எவர்கிரீன் ஃபாரஸ்ட். எங்கே இருக்குது? எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸில் காணப்படுது. எங்கே வெஸ்டர்ன் காட்ஸு? மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர், திருப்பூர், மேகாலயா, இந்த பிளேசஸ்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ், ரப்பர்ஸ், மாங்கோனி, எபோனி, ரோஸ்வுட், கோகனட், பாம்பு, சிங்கோனா, கேண்டில்ஸ், பாம், அயன்வுட் அண்ட் சீடர் மரங்கள்லாம் அதிகமாக காணப்படக்கூடிய இந்த பிளேஸில் காணப்படுதுங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மரங்களை நம்ம பயன்படுத்த முடியாத அளவுக்கு காரணம் என்னென்னா டியூ டு லேக் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். சரிங்களா? வியாபார ரீதியாக பெருமளவில் பயன்படுத்த முடியவில்லை. ஏன்னா அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், அயன மண்டல இலையுதிர் காடுகள் 100-200 சென்டிமீட்டர் தான் மழை பொழிவு இருக்கும். இது மான்சூன் ஃபாரஸ்ட்,
பருவகால காடுகள் என்று அழைப்பாங்க. இங்கே உள்ள டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இவங்களுடைய ஹியூமிடிட்டி வந்து 60 to 70% தான் அந்த ஈரப்பதம் காணப்படும். எங்கெங்கே இருக்குது? சப் ஹிமாலயன் பகுதி ஃப்ரம் பஞ்சாப் டு அஸ்ஸாம். இது இல்லாமல் பெருஞ்சமவெளிகள், அது வட சமவெளிகள் சொல்லக்கூடிய பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால். சரி, நான் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா நீ உட்காந்து மனப்பாடம் பண்ணணும், இல்லைன்னா மறந்து போயிடும். இல்லை இதை தூக்கி அங்கே போட்டுருவேன், அங்கே தூக்கி இங்கே போட்டுருவேன். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு, அதே மாதிரி டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு அப்படின்னு சொன்னாலே அப்படியே பாயிண்ட்ஸ் கடைன்னு சொல்லிட்டு வரணும். எப்படி? லைன் பை லைன். என்னால் முக்கியமான பாயிண்ட்டு நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, பிளேசஸ்ஸு, டெம்பரேச்சரு, ஹியூமிடிட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரிசிபிடேஷன், மழைப்பொழிவு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மத்திய இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் இந்த போல். சவுத் இந்தியாவில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாட்டில் இது காணப்படுது. ஈவன் கேரளம் இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து இது காணப்படுது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மரங்கள், டீக் அண்ட் சால் மரம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ். அது இல்லாமல் சந்தன மரம், ரோஸ் மரம், குசம், மாகு, பாலங், ஆம்லக், மூங்கில், கிசம், பட்டாக், இது மாதிரி நிறைய மரங்கள் காணப்படுது. படித்து வச்சுக்கோங்க. இந்த மரங்கள்னால என்ன பயன் அப்படின்னா, வாசனை திரவியங்கள், நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சாண்டல் ஆயில், பர்ஃப்யூம்ஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ அடுத்த ஒரு காடுகள் டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். சரிங்களா? டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், அயன மண்டல வறண்ட காடுகள். ஸோ அது இந்த மழைப்பொழிவு குறைஞ்சிரும். 50 to 100 சென்டிமீட்டர் தான் ஆனுவல் ரெயின்ஃபால். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஷனல் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் அயன மண்டல வறண்ட காடுகளாக காணப்படுறாங்களாமா. இவங்க இருக்கக்கூடிய பிளேஸ் எங்கன்னா ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, வெஸ்ட் கர்நாடகா, ஈஸ்ட் தமிழ்நாடு. ஸோ எல்லா பிளேஸ்லேயும் இது வந்து காணப்படுது. ஸோ இந்த பிளேசஸ்லாம் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். நிறைய கன்ஃபியூசிங் ஆகும் பிளேசஸ். இதே பிளேசஸ் வந்து நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை படித்து வச்சுக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் என்னென்ன இருக்கும்? ஸ்பீசிஸ்னால் மௌவா, பனியன், அம்லட்டஸ், பாலஸ், ஹல்டு, கிக்கார், பாம்பு, பாபுல், ஏகப்பட்ட மரங்களுக்கு காணப்படுது. அது முக்கியமான மரங்கள் தான் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது பகுதி பாருங்கள், டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன், பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள். இந்த பகுதிக்கு இன்னொரு பேர் டிராபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட், முட்புதர் காடுகள் அப்படின்னு அர்த்தம். இங்கே மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டருக்கு கீழே தான் இருக்கும். லோ ஹியூமிடிட்டியாக இருக்கும், ஹை டெம்பரேச்சராக இருக்கும். ரொம்ப மோசமான பிளேசஸ் அது, நமக்கு சூட்டபிளே இருக்காது. இங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளேஸு? ராஜஸ்தான், சவுத் வெஸ்ட் ஹரியானா, நார்த்து குஜராத், சவுத் வெஸ்ட் பஞ்சாப், இந்த பிளேஸ்லலாம் இங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி டெக்கன் பிளாட்டியூஸ்னு சொல்லக்கூடிய நம்ம ஏரியா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், இங்கேயும் நீங்கள் வந்து இந்த பிளேஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே வளரக்கூடிய மரங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு பாருங்கள். பபுல், கிக்கர், வைல்டு பாம்ஸ், காமன் ட்ரீஸ் ஃபவுண்ட் ஹியர். ஸோ ஈச்சை மரங்கள்னால அதுதான் இங்கே காணப்படுமா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மவுண்டைன் அண்டு மவுண்டைன் ஃபாரஸ்ட், ஆல்பைன் அல்லது இமயமலை காடுகள். ஜென்ரலி இந்த காடுகள் மவுண்டைன் சொல்லும் பொழுதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆல்டிடியூட், உயரம், ரொம்ப உயரத்தில் வளரக்கூடிய மரங்கள். சரிங்களா? மவுண்ட். அதே மாதிரி ரெயின்ஃபால் எப்படி இருக்கும், மழையளவு கொஞ்சம் வித்தியாசப்படும். அந்த மலையளவு பொறுத்த வரைக்கும் அந்த மவுண்டனில் வந்து சரிவாக ஸ்லோப்பாக இருக்கறனால நார்த்து ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லலாம் இது மாதிரி காணப்படுது. இங்கே பாருங்கள், 1200லேருந்து 2400 மீட்டர் உயரத்தில் இருக்கும் இந்த மரங்கள். என்னென்ன மரங்கள்? சேக், ஓக், லேரல், அமுரா, செஸ்ட்நட், சின்னமான். இந்த முக்கியமான மரங்கள் சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. சரிங்களா? இது இல்லாமல் சில மரங்கள் இருக்குது 2400 மீட்டர்லேருந்து 3600 மீட்டர் வரைக்கும் உயரத்தில் வாழக்கூடிய மரங்கள். என்னென்னா இந்த ஓக், பிரிச், சில்வர், பெர், பைன், ஸ்ப்ரூஸ் போன்ற மரங்களும் காணப்படுது. இப்படி படித்து வச்சுக்கணும். சரிங்களா? 900 மீட்டரில் இருக்கக்கூடிய செமி டெசர்ட் வெஜிடேஷனில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசில் காணப்படும் அரை பாலைவன தாவரங்கள் என்று அழைக்கப்படும். இதன் உயரமே வந்து 900லேருந்து 1800 மீட்டர் இருக்கும். முக்கியமான மரம் இது சிர் மரம்னு சொல்லுவோம்.
அதே 1800லேருந்து 3800 மீட்டரில் வந்து ஊசி இலை காடுகள் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து காணப்படும். ஆல்பைன் காடுகள் பொறுத்த வரைக்கும் 2400 மீட்டர் உயரத்தில் இந்த இமயமலை உயரத்தில் காணப்படக்கூடிய இந்த முக்கியமான காடுகள். இந்த காடுகள் என்னன்னா ஓக், சில்வர் ஃபிர், பைன், ஜூனிஃபர் அப்படிங்கிற மரங்கள் காணப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு இமயமலை பகுதியில் பரந்த அளவில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான காடுகள். அடுத்த காடுகள் டைடல் ஃபாரஸ்ட், அலையோத்தி காடுகள் என்று அழைப்போம். டைடல் ஃபாரஸ்ட் இது ஜென்ரலி டெல்டா பிளேசஸ்ஸு, பொங்கு முகங்கள் சொல்லக்கூடிய இந்த எஸ்டரிஸ் அந்த பகுதியில் காணப்படக்கூடிய இந்த டெல்டா காடுகள் அல்லது சதுப்பு நில காடுகள். ஸோ டெல்டா ஆர் ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட். எக்ஸாம்பிள் எடுத்தால் கங்கா, பிரம்மபுத்திரா இது மாதிரி லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட்டு காணப்படுதுங்க. இது இல்லாமல் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இதெல்லாம் வந்து டைடல் ஃபாரஸ்ட் காணப்படுது. இந்த டைடல் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய காடுகளுக்கு இன்னொரு பேர் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட், மாங்க்ரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுது. ஸோ மேலோட்டம் படிச்சுட்டு நிறுத்தி நிதானமாக திரும்ப நீங்கள் வந்து படித்து வச்சுட்டு ஞாபகத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபாரஸ்ட்டு பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்கள் வைல்டு லைஃப், வன உயிரினங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வன உயிரினங்கள் அதிகமாக கொஞ்சம் வன உயிரினங்கள் இருக்கக்கூடிய நாடு தான் இந்தியா. எவ்வளோ இருக்குதுன்னு கொடுத்துருக்கான் பாருங்களேன். கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் வகையான வனவிலங்குகள் காணப்படுது. சரிங்களா? எங்கே உலகத்தில் அதில் 81,251க்கு மேற்பட்ட வனவிலங்குகள் இங்கே காணப்படுது. எங்கெங்கே எந்த இடத்துல காணப்படுதுன்னு ஒரு மேப்பு புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பை தான் நீங்கள் வந்து இந்தியாவோட மேப்பில் பார்த்துட்ருக்கீங்க. சரியா? ரைட், ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. இதை பற்றி சொல்கிறதுக்காக 1952 IWL இந்தியன் போர்ட் ஃபார் வைல்டு லைஃப் அப்படிங்கிற ஒரு வாரியம், இந்திய வனவிலங்கு வாரியத்தை 1952 உருவாக்குனாங்க. சரிங்களா? யாருடைய பரிந்துரையில் இதோடைய ஏதாவது விலங்குகளை பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை செய்யக்கூடிய அதை பொறுத்து அதை வந்து சரி பண்ணணும், எப்படி அவங்கள வந்து பாதுகாக்கணும், எப்படி மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதை உருவாக்கப்பட்டது. இந்த சட்டத்தின் பெயர் கேட்பாங்க, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனக்ட் த வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. இதை பேஸ் பண்ணி நம்ம சட்டம் உருவாக்கி அந்த சட்டத்தை விலங்குகளை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த இந்திய அரசு சட்டம் 1972. சரிங்களா? இந்தியாவில் இருக்க வனவிலங்குகள் செழுமை தன்மையும் பன்மைத்தன்மையும் பாதுகாக்க 102 தேசிய பூங்காக்கள், 515 வனவிலங்கு சரணாலயங்கள், 515 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், 102 நேஷ்னல் பார்க்ஸ். இது மாற்றத்திற்கு உட்பட்டது. ஏன்னா இது வந்து அதே ஃபிகர்ஸ் வந்து இருக்காது. நாளைக்கு வந்து நேஷ்னல் பார்க்ஸ் இன்னும் நிறையா வந்து உருவாயிருந்துச்சு அப்படின்னா இது 2016-17 இருக்கக்கூடிய அந்த பிளேஸை படிச்சுட்ருக்கோம், அந்த புக்ஸை வந்து படிச்சுட்ருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி 18 பயோஸ்பியர்ஸ் இருக்கிறதும் சேஞ்சஸ் இருக்குது தான் அர்த்தம். சரிங்களா? அது எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட். அதுக்கப்புறம் ஒரு புலிகள் பாதுகாப்பு திட்டம் சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. எப்போனா 1973. ஸோ டைகர் ரிசர்வ்ஸ் பண்ணுறதுக்காக இதுக்கு பேர் இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது ஏப்ரல் 1973 ஆரம்பித்து இன்றைக்கி வந்து டைகர் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க நம்ம நாட்டில் அப்படிங்கிறதுக்காக டைகரை வந்து ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், உயிர்கோள காப்பகங்கள் இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது, எத்தனை இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. 12 ஆஃப் தி 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். சரிங்களா? அதாவது 18 உயிர்காப்பங்களில் 12 உயிர்காப்பங்கள் எது தெரியுமா? மன்னார், கல்ஃப் ஆஃப் மன்னார், நந்தா தேவி, நீலகிரிஸ், நோக்ரக், அதே மாதிரி பாருங்க பச்மேரி, சிம்லிபல், சுந்தர்பன்ஸ், அகஸ்தியமலை, கிரேட் நிக்கோபர், கஞ்சன்ஜங்கா, அமர்கண்டக். இந்த பிளேஸ்லாம் யார் கொடுத்துருக்காங்க? யுனெஸ்கோ நிறுவனம். இது வந்து ஒரு ஐநாவுடைய நிறுவனம். யுனெஸ்கோ நிறுவனம் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் என்னென்ன செயல்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் என்னென்னா அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோன்னா இயற்கை தாவரங்கள் இங்கே வந்து அதே தான் நிலத்தோற்றங்கள் மண்ணின் தன்மையை பொறுத்து
நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988. ஸோ எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிளேஸை தான் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். சரியா, அங்கே வந்து நிறையா படிச்சுக்கோ. நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988. மினிமம் 1/3 ஆஃப் தி டோட்டல் 33% ஜியாகிரபிக்கல் ஏரியா மஸ்ட் பி அண்டர் தி ஃபாரஸ்ட் கவர். புரியுதுங்களா? 1982 தேசிய வன கொள்கைப்படி 1/3 பகுதி காடுகளாக காணப்படணுமா. அதில் தமிழ்நாடு குறைவாக உள்ளது. 1/3 பகுதி கூட காடாக இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். என்ன, அர்பனைசேஷன்ஸ் வந்து நிறைய நடந்துருச்சு. அக்கார்டிங் டு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2017 அசஸ்மெண்ட் அண்டர் தி ஃபாரஸ்ட் தி ஸ்டேட் 26,289 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ஃபாரஸ்ட்டாகவே இருக்குதாம்மா. இது ஜஸ்ட்டு 20.21% டோட்டல் ஏரியாவில் வந்து ஆக்குபை பண்ணியிருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 2.99% ஆஃப் தி இந்தியாஸ் ஃபாரஸ்ட். த ஃபாரஸ்ட் டைப்ஸ் ஸ்டேஸ் வெரிஸ் தி எவர்கிரீன் டு ஸ்க்ரப் ஃபாரஸ்ட். த பசுமை மாறா காடுகளிலிருந்து புதர் காடுகள் வரை தமிழ்நாட்டின் காடுகள் வந்து வேறுபட்டு காணப்படுதாமா. சரிங்களா, இப்போ வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டைப்பில் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கக்கூடியது தமிழ்நாடு ரிலேட்டடாக பார்க்க போகிறோம் இண்டிவிஜுவலாக. இது வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு காணப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வளரக்கூடிய ஸ்பீசிஸ், ட்ரீ ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமான், மலபார், அயன்வுட், பனசா, ஜாவா ப்ளம், ஜாமுன், ஜாக், கிண்டல், அயனி, கிராப் மயில், இது மாதிரி நிறையா மரங்கள் வந்து காணப்படுது. இந்த மரங்களுடைய பெயர்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இதில் சில பிளேஸ் இருக்குது கொஞ்சமாக வந்து செமி எவர்கிரீன் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்டு காணப்படுதாமா. இது ஜென்ரலி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் காணப்படுது. முக்கியமான சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலையை நீங்கள் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் என்னென்ன மரங்கள் அல்லது விலங்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்கோனி, குரங்கு, தேக்கு, மங்கி டீக், ஸோ ஒலிகேசியா, பலா, ஜாக், அதே மாதிரி மேங்கோ ட்ரீஸ் எல்லாம் வந்து காமனாக காணப்படக்கூடிய முக்கியமான மரங்கள். அடுத்து பாருங்கள், மாண்டனி டெம்பரேட் ஃபாரஸ்ட், மித வெப்ப மண்டல மலைக்காடுகள். இந்த மலைக்காடுகள் பாருங்கள் ஆனைமலை, நீலகிரி, பழனி மலை கிட்டத்தட்ட 1000 மீட்டருக்கு உயரத்தில் காணப்படுதாம்மா. இந்த மலைகளுக்கு பேர் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பேர் ஷோலாஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஷோலாஸ் காடுகள் எதை குறிக்குது? ஸோ மவுண்டைன் டெம்பரேட் ஃபாரஸ்ட், மித வெப்பமண்டல மலைக்காடுகளுக்கு ஷோலாஸ் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அதே மாதிரி நீலகிரி சாம்பா, வெயிட் லிட்ஸா, ரோஸ் ஆப்பிள், இதெல்லாம் வந்து காமனாக இருக்கக்கூடிய மரங்கள். சரிங்களா, அடுத்தது பாருங்கள் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். இது வந்து ஜென்ரலி பசுமை மாறா காடுகள் கூட காணப்படும். ஸோ செமி எவர்கிரீன் அண்ட் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த மரங்கள் பருவங்களுக்கு தகுந்தாமல இலைகளை உதிர்ந்து காணப்படுதாமா. இவங்களுடைய மரங்கள் எல்லாமே எப்படி இருக்குங்க, 30 மீட்டர் உயரத்தில் தான் இந்த மரங்கள் வந்து வளர்ந்து காணப்படுது. பெரிய ஜைஜாண்டிக்காக வளர்ந்து காணப்படும். இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் பாருங்கள், சில்க் காட்டன், கேப்பாக், கடம்பா, டாக் டீக், உமன்ஸ் டாங், ஆக்சல்வுட், ஸ்ரீஸ், இந்த மரங்கள்லாம் காணப்படுது. சரிங்களா, பாம்பு, மூங்கில் மரங்கள் ஃபேமஸ், அதிகமான மூங்கில் மரங்கள் காணப்படுது. அதே மாதிரி எல்லா மரங்களும் எப்படி இருக்குதுங்க, எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ஸ், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்களாகவே காணப்படுது. இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட், மாங்க்ரோவ் காடுகள். ஸோ இந்த காடுகள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த கோஸ்டல் ஏரியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாஸ், இந்த ரிவர் டெல்டா, டைல்ஸ், ஐலண்ட்ஸு, ஓவர்சீஸ், இந்த பகுதியில் தான் இந்த மாதிரி மரங்கள் வந்து காணப்படுது. ஸோ டைடல் ஃபாரஸ்ட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ ஏசியாட்டிக் மாங்க்ரோவ், ஆசியோ மாங்க்ரோவ், வெள்ளை மாங்க்ரோவ், காட்டு மல்லி,
சரிங்களா. இந்த பிளேசஸ்லாம் இது மாதிரி மரங்கள் காணப்படுது. இது வந்து இருக்கக்கூடிய பிளேசஸ், இது மாதிரி மரங்கள் இருக்கக்கூடிய பிளேசஸ் பாருங்கள். பிச்சாவரம், வேதராணியம், முத்துப்பேட்டை, சத்திரம், தூத்துக்குடி, இங்கெல்லாம் வந்து அதிக அளவில் இப்படிப்பட்ட காடுகள் வந்து காணப்படுது. அதுவும் பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகே காணப்படுதாமா. சரிங்களா. இந்த பிச்சாவரம் செகண்ட் லார்ஜஸ்ட் mangrove forest in the world. So covering about 1100 hectares, 11 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் வந்து இந்த சதுப்பு நில காடுகள் காணப்படுது. இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் பே ஆஃப் பெங்கால் பை சாந்தார். இட் கன்சிஸ்ட் ஸ்பீசிஸ் அவிசினியா ரைசோஃபோரா. இந்த அவிசினியா ரைசோஃபோரா அப்படிங்கிற ஒரு மரங்கள் இனங்கள் தாவரங்கள் காணப்படுதாமா. இந்த மாங்க்ரோவ் காடுகள் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. கடல் அலைகள் புயலால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்பகுதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிளேஸுங்க. மணல் படிவுகள், பவளப்பாறைகள், புல்வெளிகள் எல்லாமே இங்கே வந்து மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கப்படக்கூடிய இந்த மாங்க்ரோவ் காடுகள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டிராபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல முட்பதர்கள் த்ரோன் ஃபாரஸ்ட். இது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவாக தான் காணப்படுது. எங்கே காணப்படுனா மழை குறைவாக இருக்க பகுதியில் காணப்படுது. கிட்டத்தட்ட 400 மீட்டர் உயரத்தில் இந்த காடுகள் காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் கருவேலம் மரம், ஸோ அக்கேசியா, வேம்பு, பனை, வெள்ளை கருவேலம், சீமை கருவேலம், இது மாதிரி மரங்கள் காணப்படுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எப்படி இருக்குது, புதர் செடி மாதிரியே காணப்படுதாமா. எங்கே இந்த இடத்துல காணப்படுது பாருங்கள், தர்மபுரி, ராமநாதபுரம், விருதுநகர், இந்த பகுதியெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் எவ்வளவு ஸ்கொயர் மீட்டரில் இந்த மரங்கள் காணப்படுது அப்படிங்கிறத இந்த சார்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கங்க. சரிங்களா. அடுத்தது வன உயிரினங்கள், வைல்டு லைஃப். ஸோ வைல்டு லைஃப் அப்படி போனோம்னா நம்ம அதை பற்றி பார்க்க போனோம்னா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் தான் அதிகமாக வளரக்கூடிய பிளேசஸ் அந்த காடுகளில். மேக்ஸிமம் ஹில்ஸு, அதிகமான ஹில்ஸ் பகுதியை அதை பாதுகாத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸாக பயன்படுத்திட்டோங்க. அப்படி பயோஸ்பியர்ஸ் ரிசர்வ்ஸாக எங்கெங்கே பயன்படுத்தியிருக்கோம் பாருங்கள், நீலகிரி பயோஸ்பியர்ஸ், கல்ஃப் மன்னார் பயோஸ்பியர்ஸ், அகஸ்தியர் மலை பயோஸ்பியர்ஸ். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேரியஸ் கிளைமேட்ஸ், லேண்ட்ஃபார்ம், ரிசோர்ஸை பயன்படுத்தி இதை பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட் பற்றி தமிழ்நாட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு முக்கிய காடுகள் பாருங்கள். காடுகள் வீட்டு தேவைகளுக்கு அதிகமாக தேவைப்படுது. அது எல்லாமே என்னங்க, அரக்கு, கோந்து, பிசின், தோல் பதினெட்டு, மருந்துகள், மூலிகைகள், தேன், நறுமணப் பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான மரங்கள். அதே மாதிரி கிரேசிங் கேட்டில், அதாவது காடுகளை வந்து கால்நடைகள் மேய்ப்பதற்கும் பயன்படுது. ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம் அதிகமாக. அதே மாதிரி நம்ம வெஹிக்கிள்லேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணக்கூடியதும் இந்த ஃபாரஸ்ட் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது மட்டும் இல்லாமல் மழை அதிகமாக பெஞ்சிருச்சுன்னா மண்ணை அரிக்காமல் இருக்கிறதும் இந்த ஃபாரஸ்ட் தான். மண் அரிக்காமல் இருக்கிறதுக்கு, லேண்ட் ஸ்லைட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் வரிசையாகவே. சரிங்களா. ஓகே. அதே மாதிரி இந்த ரிசர்வ் ஒதுக்கப்பட்ட காடுகள் எல்லாம் வந்து ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லாம். இப்போ மேலாண்மை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் மேலாண்மை, இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மெயினாக வந்து இந்த ஆக்டை தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. சரிங்களா. அதாவது இந்த காடுகளை வந்து பாதுகாக்கக்கூடிய வன பாதுகாப்பு சட்டம் 1980, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி 1988 மீண்டும் இதை திருத்தப்பட்டு இந்த சட்டத்தை காடுகள் பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்கன்னா உரிய கடுமையான தண்டனை எடுக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இந்த சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா. அதே மாதிரி தேசிய வனக்கொள்கை ஒன்று இருக்குது, நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி. இது வந்து பார்த்திங்கன்னா 1894 இது உருவாக்கப்பட்ட தேசிய வனக்கொள்கை. மீண்டும் 1952, பிறகு 1982 இது கொஞ்சம் திருத்தி ரெடி பண்ண அந்த ஆக்ட். சரிங்களா.
அதே மாதிரி தேசிய வனக்குழுவின் என்னென்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33% கண்டிப்பாக காடுகள் வச்சுருக்கணுமாம்மா. அதே மாதிரி வந்து சுற்றுச்சூழல் சமநிலை பாதிக்கப்பட்ட இடங்களில் வந்து நீங்கள் வந்து நிலைநிறுத்தணும். பயோடைவர்சிட்டி ஆஃப் கண்ட்ரி வச்சுருக்கணும். சாயில் எரோஷன், மண் அரிப்பு, பாலைவன விரிவாக்கம் எல்லாத்தையும் பண்ணும். ஸோ இன்க்ரீஸ்டு ஃபாரஸ்ட் கவரில் எதுக்காக பண்ணுறோம், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணினீங்க போதும். அந்த ஆக்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ப்ராஜெக்ட் டைகரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏப்ரல் 1973 தான் லான்ச் பண்ணாங்க ப்ராஜெக்ட் டைகர். ஏன்னா டைகருடைய கவுண்டிங் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. இந்த புலிகள் பாதுகாப்பு திட்டத்தில் இந்த நூற்றாண்டு 40,000க்கு இருந்த புலிகள் அந்த காடுகள் 1972 827 பிறகு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அந்த திட்டத்தின் கீழ் இந்த ப்ராஜெக்ட் கீழே நிறையா வந்து புலிகள் வந்து இன்றைக்கி ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் புலிகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக இது முக்கியமானது. ஆப்ரேஷன் ரீனோ 1990, லயன்ஸ் சாங்சுரி 1972, ஸோ crocodile ப்ரீடிங் ப்ராஜெக்ட் 1975. ஸோ இது மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் எப்பப்போ உருவானது அப்படிங்கிறத நீங்கள் படித்து வச்சுக்கணும். இது இல்லாமல் ரெட்டு டேட்டா புக், சிவப்பு புள்ளி விவர புத்தகம்னு இருக்குது. இது ஒரு சாதாரண ஒரு ரெக்கார்ட் புக்கு மட்டும் கிடையாது. இந்த புக்கு பாருங்கள், இந்த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் அதை வந்து யார் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னா ரெட் டேட்டா புக்கு IUCN வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு புள்ளி விவர புத்தகம் என்னென்னா அச்சுறுத்தப்பட்ட சிற்றினங்கள், அழியும் நிலையில் விளிம்பில் இருக்கக்கூடிய விலங்குகளை வந்து பதிவு பண்ணி வச்சுக்குவாங்களாமா. சரிங்களா? அது இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் ஆர் அனிமல்ஸ் விச் ஆர் இன் தி வெர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து NGC, த நேஷ்னல் க்ரீன் கிராப்ஸ், இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நேஷ்னல் அனிமல் தெரியும் நமக்கு, டைகர், நேஷ்னல் பேர்டு பீகாக்கு, நேஷ்னல் ஃப்ளவர் லோட்டஸு, நேஷ்னல் ஃப்ரூட் மேங்கோ, பனியன் ட்ரீ. இவங்க தான் அந்த NGC தான் இதை வந்து ரெடி பண்ணுறது. நேஷ்னல் தேசிய பராமரிப்பு செய்யக்கூடியது இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிங்கம், புலி, சிறுத்தை, பனி சிறுத்தை, மேக நிற சிறுத்தை, இந்தியாவில் உள்ள சிறுத்தை 1950 அழிந்த இனமாக காணப்படுதாமா. சரிங்களா? இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் வந்து கடற்கரை இன விருத்தி பண்ணணும் அப்படிங்கிற சஜஷனும் இவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், இது புக்கு எந்தெந்த புக்கில் நம்ம இது பார்த்து எடுத்துருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு போயிடணும். இந்த பகுதியை கொஞ்சம் நிறுத்தி நீங்கள் நிதானமாக படிக்கணும். ஏன்னு சொல்லுங்கள், இங்கே வந்து எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க. இந்த சார்ட், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் சாங்சுரிஸ் அண்ட் ரிசர்வ்ஸ், இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு எந்த மாவட்டத்தில், அதாவது எந்த மாநிலத்தில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் என்ன, அந்த பார்க்குடைய பெயர் என்ன அப்படின்னு சார்ட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் கர்நாடகா, கார்பெட் நேஷ்னல் பார்க் உத்தராஞ்சல், கிர் நேஷ்னல் பார்க் குஜராத். ஸோ ஒவ்வொரு நேஷ்னல் பார்க்கு எங்கே இருக்குது அப்படின்னு படித்து வச்சுக்கணும். எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. அதாவது பொறுத்துகளை கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி பர்தாப்பூர் பேர்ட் சாங்சுரி ராஜஸ்தான், மனாஸ் வைல்ட் சாங்சுரி அஸ்ஸாம், சுந்தரபன்ஸ் நேஷ்னல் எங்கே இருக்குது, வெஸ்ட் பெங்கால். தேசிய பூங்காக்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. இந்த PDF டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி பாருங்கள், இந்த இது அணில் சரணாலயம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசில் ஸ்கொயர் வைல்டு லைஃப் இங்கே விருதுநகர் டிஸ்ட்ரிக்ஸ். அது வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம், முதுமலை வைல்டு லைஃப் சாங்சுரி இது நீலகிரிஸ், விராலிமலை திருச்சி டிஸ்ட்ரிக்ட், கல்ஃப் ஆஃப் மன்னார், காஸ்ட் ஆஃப் ராமநாத் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி முண்டாதுரை வைல்ட் லைஃப் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி அறிஞர் அண்ணா ஜுவாலஜி பார்க் வண்டலூர். எல்லாமே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். பாயிண்ட் கேலிமர் வைல்டு லைஃப் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ஸ், அண்ணாமலை வைல்டு லைஃப் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். அதே மாதிரி தமிழில் அப்படியே கொடுத்துருக்கோம், தமிழ்லையும் எடுத்து நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டோம். கொஸ்டின் பாருங்கள், FSI பற்றி கேட்டுக்கலாம். FSI எப்போங்க உருவானது? ஜூன் 1, 1981. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஆல்ரெடி எங்கே பார்த்துருந்தாலும் பார்க்கலன்னா இந்த கொஸ்டின் மூலமாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேவா?
வளநாடு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? தூத்துக்குடி. வளநாடு வனவிலங்கு சரணாலயம் தூத்துக்குடியில் அமைந்துள்ளது. ரோஸ் வுட் க்ரோஸ் இன் டேஸ் ஃபாரஸ்ட், எவர்கிரீன் ஃபாரஸ்ட் படிச்சுக்கோ. பார்த்தீங்கன்னா மரங்களை கொடுத்து எந்த காடுகள்னு கேட்டு வச்சிருக்கிறான். ஓகேவா? ஸோ அடுத்த விச் அமாங் திஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ஃபாரஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஃபார் தி பீப்புள் பை தி பீப்புள். இதில் எந்த காடு மக்களுக்காக மக்களால் ஏற்படுத்தப்பட்ட வனம்னா இது சமூக காடுகள் தான், சோஷியல் ஃபாரஸ்ட்ரி. ஸோ டைரக்ட் கொஷின்ஸாக கேட்டு வச்சுருக்காங்க. அடுத்து வருங்க, இது கேட்பாங்க, படித்து வச்சுக்கணும். நோக்ரக் அது என்னன்னே தெரியாது, அதுதான் மரங்களா என்னது அது இல்லை, எல்லாமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ நோக்ரக். ஸோ நோக்ரக் அப்படின்றது மேகாலயா. அதே மாதிரி சிம்லிபால் அப்படிங்கிறது ஒடிசா. பஞ்ச்மார்க்கி அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேஷ். டயாம்பிகாங் அருணாச்சல பிரதேஷ். இதில் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் அட்டன் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுறணும். சரிங்களா? ஸோ விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் ராங்லி மேட்ச்டு. இப்போ பார்க் பார்த்தோம்ல பாருங்கள். நம்தபா தேசிய பூங்கா அருணாச்சல பிரதேசங்கிறது சரிதான், கேட்டுக்கிறது ராங்லி மேட்ச் தான். கீபுல் ஜமைக்கோ நேஷ்னல் பார்க், அதே மாதிரி நோக்ரக் தேசிய பூங்கா, சிம்லிபால் ஒடிசா. இந்த ரெண்டும் சரி. அப்போ ரெண்டும் சரினா பிசி பற்றி சரியாக தவறாக தெரியாது. அப்போது ஆப்ஷனில் எங்கெல்லாம் ஏ இருக்குதோ வராது, எங்கெல்லாம் டி இருக்கோ வராது. புரியுதா? அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக பின்னு சொல்லிடலாம். அப்படி தான் நீங்கள் எடுக்கணும். எல்லாமே சரியாக இருக்கணும்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியாது. சரியா? எப்படி எடுக்கணும், எப்படி அனலைஸ் பண்ணி அதை ஆன்சரை கொடுக்கறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் எங்கே இருக்குது? கர்நாடகா. பந்திப்பூர் கர்நாடகா. டைரக்ட் கொஷின்ஸ் படித்து வச்சுக்குவோம். அதே மாதிரி விச் இயர் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. அதே மாதிரி மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எங்கிறது? சுந்தரவன காடுகள் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஈஸியான டைரக்ட் கொஷின்ஸ். இப்போ பாருங்கள், நாட்டின் மொத்த வனப்பகுதி பாதுகாப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதம்? ஆக்சுவலாக வந்து 33% சொல்லுவோம் காடுகள் இருக்கணும். அதில் பாதுகாக்கப்பட்டது 29% தான் சரியான விடை. டைடல் ஃபாரஸ்ட் ஓதக்காடுகள்னது மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான் ஓதக்காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. மீதிலாம் கிடையாது. மான்சூன் கிடையாது, ஆல்பைன் கிடையாது, ரைனி ஃபாரஸ்ட்டும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பார்க்கலாம். விச் ஆர் தி ஃபாலோயிங் கரெக்ட்லி பேர்டு? சரிங்களா? இது சிம்லிபால் ஒடிசான்னு நல்லா ஈஸியாக தெரியும், அதனால் இது கரெக்ட்லி பேரில் சொல்லிடலாம். ஆனால் அந்த மானாஸ்ங்கிறது அஸ்ஸாம், ஆனால் குஜராத் கொடுத்துருக்காங்க, தவறுதல். அதே மாதிரி சுந்தர்பன்ஸ் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது, அஸ்ஸாம் தவறு. அதே மாதிரி கச்சாச் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கிறது, வெஸ்ட் பெங்கால் கொடுத்தது தவறு. சரியான மேட்ச் வந்து சிம்லிபால். எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, அதுக்கு இதுவே எடுத்துக்கோ, இன்னும் எக்ஸ்ட்ராவும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ டாபிக் முடிஞ்சிச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க, புக்கையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.